இதுக்கு முன்னாடி யார் இந்த சீட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கும் இதே தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வேலைச்சேரி ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கணும். ஆபீஸ் ஃபைலா இருக்கும். கேசவன் நன்னா புழிஞ்செடுக்கிறான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல அவனை நம்ம திருத்துறதுக்கு போராட முடியாதுமா. இதுக்கு மேலேயே அவன் திருந்தலனா நம்ம வேற டிசிஷனை எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். என்னம்மா இவ்ளோ புளிய வச்சு பெரிய கோலமா போட்டுன்னு இருக்க? நம்ம வாழ்க்கை தான் அலங்கோலமா இருக்கு. வாசல்ல கோலமா தான் அழகா இருக்கட்டுமே தான். வாழ்க்கைக்கும் கோலத்துக்கும் முடிச்சு போடுறியா நீ? மா நான் கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. போட கலரை போடு. இந்தா போடட்டுமா? நேற்றுக்கே கேட்கணும்னு நினைச்சேன். வந்த உடனே நீ டயர்டா படுத்துட்டியா, அதான் நாளை கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். என்ன கேசவன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனியே, முதல் நாள் எப்படி இருந்தது? வேலையெல்லாம் ஓகே தாமா. ஆனா அந்த ஆளோட நடவடிக்கை தான் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. திடீர்னு பயமுறுத்துற மாதிரி என்னத்தையோ பண்றான். என்னடி ஏதாவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அவன் ஆஃபீஸ்க்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டான்னு. சேச்சே தப்பாலாம் ஒன்றும் நடந்துக்கலமா. அப்படியெல்லாம் அபாண்டமா அவர் மேல பழி போடக்கூடாது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்தது அன்னியோட அவன் கதை முடிஞ்சது. இந்த ஸ்னேகா யாருன்னு நான் அவனுக்கு அன்னைக்கு புரிய வைப்பேம்மா. வேற என்னதான் நடந்தது? அவனோட பிசினஸ் நடவடிக்கை பத்தி சொன்னேம்மா. சொக்கலிங்கம் சரோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான்ல. இப்ப நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஏன் மூலமா அவருக்கு எப்படியாவது லாக் வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். புரியலையடி. கலர் பொடிய திக்கா போடுமா? போடுறேன். சொக்கலிங்கம் சார் பள்ளிக்கரணையில ஒரு பில்டிங் கட்டின்னு இருக்காரு. அது மேல இவனுக்கு ஒரு கண்ணு. இப்போ அவர் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுதுல்ல, அவர் பண பிரச்சனையில இருக்காரு. இவன் கிட்ட அவர் வந்து கடன் கேட்பாரான்னு சொல்லி இவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா அண்ணாவா வந்து வாங்க மாட்டா. அதனாலதான் அவர் இவங்கிட்ட வந்து கடன் கேக்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணணுமா. சொக்கலிங்கம் சாரோட பிசினஸ்ல இவனுக்கு பங்கு வேணுமா, லாபமும் வேணுமா. வேண்டாண்டி, நீ அவன்கிட்ட வேலையை செய்ய வேண்டாம், விட்டுடும். அவன் ஒன்ன வச்சு நமக்கு அண்ணாக்கும் சண்டை மூட்டி விட பாக்குறான். சொக்கலிங்க அண்ணாக்கு எந்த கஷ்டமும் அதுவும் நம்ம மூலமா வரவே கூடாது. நான் சொல்றேன்டி, வேலையை விட்டுடும். திடீர்னு இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடியாதுமா. நான் வேலையை விட்டு நின்னா இவன் சொக்கலிங்கம் சார தானே பழி வாங்குவான். அவர் அடிச்சா நமக்கு வலிக்குன்றதை இவன் நல்லாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். இப்ப என்னடி பண்றது? நான் இனிமே கேசவன் கூடியதாமா இருக்க போறேன். அவனை விட்டு வேலைக்கு போயிட்டா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அவன் கூடியே இருந்து அவன் என்ன திட்டம் போடுறான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் புத்திசாலியா இருக்கான்னா நம்ம அதிபுத்திசாலியா இருப்போம். பாத்துடி, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் வேற சொல்லிருக்கார். கொஞ்சம் பார்த்து நடந்து கொடி குழந்தை. ஏமா கோலம் எப்படிமா இருக்கு? பிரமாதமா இருக்கு. வைதேகி கைய வச்சா அது வீணா போகாது. என் ஸ்னேகா கைய வச்சா அது எதுவா இருந்தாலும் ஸ்மூத்தா முடியும். மா இந்த மாதிரி கலர் பொடி எடுத்து அந்த கேசவன் கண்ணுல தூவி நம்ம காரியத்தை எப்படி சாதிக்கிறேன்னு நீயும் பாரு. தனியா நடக்கிற விஷயங்களை கூட விளையாட்டா நினைச்சுக்கிற. வயசு அப்படி. பெருமாளே, அவ துணிச்சல நீதான் காப்பாத்தணும். நிலைமை உன் காதலனோட நிலைமையே தான். அடிச்சு நொறுக்கி பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை. நீ அவனை பார்க்கணுமா? நீ அவனை பார்க்கணுமாடி? நானே உன்னை கூட்டிட்டு போவேன். எப்ப தெரியுமா? அவனை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கி போட்டதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில மார்ச்சுவரியில கட்டி பண்டல் போட்டு வச்சிருப்பாங்க பாரு, அவனை அப்ப கூட்டிட்டு போய் காட்டுறேன்.
வணக்கம் மேடம். வணக்கம் சார். கேசவன் சார் இல்லையே. தெரியும், காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் விஷயமா போயிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இது பெரிய ஆஃபீஸ், நல்ல கன்சர்ன், பெரிய பொறுப்பு. வேலையை விட்டுறாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உட்காருங்களே, ஏன் நிக்கிறீங்க? தேங்க்யூ. என் பேர் சுந்தரம். கேஷவனோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஃபிலாசபர், கைட், ஆல் இன் ஆல் நான் தான். ஓஹோ, அப்படியா? கேஷவனோட எல்லா பிஸ்னஸும், ஐ மீன் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் எனக்கு தான் கொடுப்பாரு. நான் ஒரு கான்ட்ராக்டர், கேஷவனோட வெல்விஷர். ஓஹோ, வெரி குட் சார். உங்கள மாதிரி நல்ல கிளையண்ட்ஸ், வெல் விஷர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தான் கேசவன் சாருக்கு ரொம்ப அவசியம். எனக்கு உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆதரவு எப்பவுமே தேவை. என்ன சார் நீங்க கேசவன் சாரோட நல்ல ஃப்ரெண்டு, கிளையண்ட், ஆல் இன் ஆல். நான் அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப். நான் எப்படி உங்களுக்கு ஆதரவு தர முடியும்? அப்படி சாதாரணமாக சொல்லிட்டா அப்படியே. நீங்கள் சம்பளம் வாங்குறவங்க தான், ஆனால் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. கேஷவன் சாதாரணமாக யாரையும் பாராட்ட மாட்டார், ஆனால் உங்களை புகழ்ந்து தள்ளுறாரு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. உங்கள் மேலே அபார நம்பிக்கை வச்சிருக்காரு. எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையாக இருக்கு. பொறாமையா? ஆமாம் மேடம். இத்தனை நாள் என்ன தான் ரொம்ப நம்பிக்கை குறையவராக வச்சுருந்தாரு. இப்போ அந்த இடத்த பறி கொடுத்துட்டேன் போல இருக்கு. சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லை மேடம், நான் சொல்கிறது கரெக்டு தான். எப்போ பாரு என்கிட்ட பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ நான் ஃபோன் பண்ணால் அவாய்ட் பண்ணுறாரு மேடம். சார், எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சார்கிட்டேருந்து எனக்கு வேலைச்சேரி ப்ராஜெக்ட் வர வேண்டியது இருக்கு. அதை நீங்கள் தான் எனக்கு வாங்கி தரணும். நானா? நான் எப்படி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இதுக்கு முன்னாடி யார் இந்த சீட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கும் இதே தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த வேலைச்சேரி ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கணும். இதில் 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 லட்சமா? எதுக்கு? பூசாரி சரி கட்டிட்டா, சாமியை சரி கட்டிட்டா தான் அர்த்தம். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு புதுசாக இருக்கு. இதில் 5 லட்சம் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தான், என்னோட அன்பளிப்பு. 5 லட்சம்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை சார். அதான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க யானை வாங்கும்போது நான் பூனையாவது வாங்கக்கூடாதா? புரியலையே. சார், இந்த கான்ட்ராக்டுக்கு 5 லட்சம் ரொம்ப கம்மி. நீங்க 10 லட்சம் கொடுங்க, அதுக்கப்புறம் யோசிக்கலாம். என்ன மேடம் சொல்கிறீங்க? சரி, ஓகே. இப்போ 5 லட்சத்தை கொடுத்துருங்க. இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிய எப்படி ஒரு 1 மந்த் ஆகும். அதுக்கப்புறம் மீதி 5 லட்சத்தை கொடுத்துருங்க. இந்த 10 லட்சம் ரொம்ப அதிகம் மேடம். அப்படியா? இல்லை, அது வந்து சார், இது பாருங்க. இந்த கான்ட்ராக்ட் பத்தி எங்க பாஸ் பேச ஆரம்பிச்ச உடனே அவரோட அசிஸ்டன்ட்டுக்கே நீங்க 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அப்போ இந்த கான்ட்ராக்ட் மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க, எவ்வளவு கொள்ளையடிப்பீங்க? இங்க பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே. இந்த கான்ட்ராக்ட் மூலமா நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க, அதை விட எவ்வளவு பெரிய லாபத்தை பாப்பீங்க. போருமா? அதெல்லாம் எதுக்கு மேடம் நீங்க பேசுறீங்க? சரிங்க, பேசல. வேற பார்ட்டி 10 லட்சம் கொடுக்க ரெடியா இருக்கு. காலையில தான் பேசினாங்க. எப்படி வசதி? கான்ட்ராக்ட் உங்களுக்கு தரவா இல்ல புது பார்ட்டி கொடுத்துருவா? ஐயோ வேண்டாம் மேடம், நீங்க கேக்குற மாதிரி நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்க பிசினஸுக்கு புதுசுன்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப அனுபவசாலியா இருக்கீங்க. சார், நீங்க ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. அதுலயும் ஒரு பொண்ணை பார்த்து இப்படி எடை போடக்கூடாது சார். ஏமாந்துடுவீங்க. புரியுறதா? புரியுது. மீதி 5 லட்சத்தை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ஹே ஸ்னேகா, இந்த தொழிலில் பழம் தின்னு கொட்டை போட்டவனா, புது ஆளாச்சு, இந்த கான்ட்ராக்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்னிட்டே அதிகமாக கேட்டு பேரும் பேசுறியா? கேஷவனுக்கு எப்படி ரொம்ப நம்பிக்கை நாள் ஆகிட்ட. அந்த துமுரில் சொல்றியா நீ? நாளைக்கு இந்த சீட்டில் நீ எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன். மிஸ்டர் கணேசன், உங்கள் பொண்ணு சாப்பிட்ட தூக்க மாத்திரெல்லாம் எடுத்தாச்சு. மயக்கமும் தெளிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க. ஷீல் பி ஆல் ரைட். சார், அவன் என் உயிர் சார். என் உயிரே சார். உங்களுக்கு கார் இருக்கா? ஏன் கேட்குறீங்க? இல்லை சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு கார் இருக்கா? 2 வீலர் தான். வெரி குட். இன்னைக்கு ஈவினிங்கே உங்கள் வீட்டுக்கு புது கார் வரும் சார். என் பொண்ணோட உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு நன்றி அதெல்லாம் கடனா. ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். உங்கள் பொண்ணு ஏன் தற்கொலை முயற்சி பண்ணான்னு விசாரிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்க. உங்க மக சந்தோஷத்தை பாருங்க. இல்லனா தினம் ஒரு டாக்டருக்கு கார் வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். சார்,
பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க பாத்துக்கிறோம்மா. என்ன சார் இன்னும் கிளம்பலையா நீங்க? இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி பொண்ணு தான் இந்த சீட்டில் இருந்தா. ரொம்ப திமிரா பேசினா, ரொம்ப ஆட்டமும் போட்டா. கேஷவன்ட்டு சொல்லி ஆளே இல்லாத மாதிரி பண்ணிட்டேன். அவள் அட்ரஸ் வேணுமா உங்களுக்கு? சார் நான் யாரை பத்தியும் கவலைப்படுறதும் இல்ல, எதுக்கும் பயப்படுறதும் இல்ல. நீங்க கிளம்புங்க. மிரட்டி பாக்குறியா? கூடிய சீக்கிரம் தெரியும் நான் யாருன்னு. பணமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. பணம் கேட்டேன்னு வச்சுக்கோ, போலி போடுவேன். வயசுல எனக்கு வயத்துல ஒரு வா தண்ணி கூட இறங்க மாட்டேங்கிறது. உனக்கு வக்கனையா இட்லிக்கு வேர்க்கடலை சட்னி கேக்குறதா? பயிரை பத்தி தெரியறதுடா எனக்கு. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. பணத்திலே புரண்ட நாம இப்பெல்லாம் வெறும் 10 ரூபாய் கூட ரோஜா கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. நிம்மதியே இல்லாம ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எவ்வளவு தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட இருந்தோம், எல்லாம் எங்க போச்சு? ஸ்னேகா சொன்னது கரெக்ட். பணம் போனதும் பலம் போயிடுச்சு, வேலை போனதும் வைராக்கியம் போயிடுச்சு, வீடு போனதும் வாழ்க்கை போயிடுச்சு. மகேஷ், நீ யாடா இப்படி உருக்குலைஞ்சு போய் கிடக்குற? ச்சே. பாவம் மகேஷ், மாமா அவரை ரொம்ப தான் அவமானப்படுத்துறாரு. புள்ளைங்கிற ஈவு இறக்கம் கூட காட்ட மாட்டேங்கிறாரு. நம்மள வேற அவருக்கு எதிராக திருப்புறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏம்மா, இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு வவுச்சர்ல சைன் பண்ணி பணம் வாங்கியிருக்கிறியே, என்ன செலவு? அது நீ தான் வெளியில எங்கேயும் போலியம்மா, எதுக்கு இந்த பணம்? ஓ, மகேஷ்க்கு கொடுத்தியா? ஏம்மா, அவனுக்கு பணம் கொடுக்காதன்னு சொல்றேன்னா கேனேனா கிறுக்கனா? ஐயோ, என்ன மாமா நீங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்க. கேஸ் நடத்த லாயர் பணம் கேட்டா அதை நம்ம கொடுத்து தானே ஆகணும். மகேஷை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? இருங்க மாமா ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், நான் தினகர் பேசுகிறேன். மகேஷை காலையில் கேஸ் விஷயமா பேச வர சொல்லியிருந்தேன். அப்படியே கொஞ்சம் பணமும் கொண்டு வர சொன்னேன், இன்னும் வரவே இல்லையே. நான் ஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டேனே. அவர் காலையிலே கிளம்பிட்டாரு இங்கிருந்து. இன்னும் வரவே இல்லைங்களே. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்ன? காலையில 3000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்ச மகேஷ் கிட்ட வக்கீல் ஆபீஸ்க்கு போறதுக்கு. இப்ப மணி 3 ஆகுது, இன்னும் போய் சேரலையா? இந்நேரம் எந்த பொம்பளை கையில அந்த காசை கொடுத்துட்டு ஜல்சா பண்ணிட்டு இருக்கானோ? மாமா, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அருவருப்பா இல்ல? அசிங்கமா இல்ல? இதுதானே கேட்க வர? இல்ல, நீ வேணா பாரு, இந்த பணத்தை அவன் வக்கீல் கிட்ட சேர்க்க மாட்டான். இன்னொரு மல்லிகா, இன்னொரு ஸ்னேகா எவ வீட்டுக்காவது போயிருப்பான். மாமா ப்ளீஸ் ஸ்டாப் இட். அவர் இனிமே அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு உன் வாய் பேசுது, உன் மனசு சொல்லுதா பாரு. அப்படி பேசுனது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. என் பிள்ளைய பத்தி நான் அப்படி சொல்றது என்ன ஏன் செருப்பாலேயே அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. வேற என்ன பண்றது?
அதுதான் உண்மை. என் பையன்றதுக்காக அவன் செய்யற தப்பெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமாம்மா? நம்மளும் அவனை திருத்துறதுக்கு எவ்வளவோ போராடுறோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் சரியான நாய் வால். பரதேசி பரதேசி. இதுக்கு மேல அவனை நம்ம திருத்துறதுக்கு போராட முடியாதுமா. இதுக்கு மேலேயே அவன் திருந்தலனா நம்ம வேற டிசிஷனை எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். மாமா நான் சொல்ல மறந்துட்டேன், நாம கௌதம் டிராவல்ஸ்க்கு இஷ்யூ பண்ண செக் பாஸ் ஆயிடுச்சு. என்னம்மா டாபிக்கை மாத்திரியா? நான் இஷ்யூ பண்ண செக்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சுமா. ஆனா நான் வளர்த்த புள்ள பாஸ் ஆகல, ஃபெயில் ஆயிட்டே இருக்கான். எல்லாம் என் தலையெழுத்துமா. அருணா, அம்மா ஏமா இப்படி பண்ணிக்கிட்ட? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு மெக்கானிக் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, 4 பேர் நம்மளை பார்த்து கேவலமா பேசி சிரிக்க மாட்டாங்க. ஏமா இப்படி அவசரப்பட்டுட்ட? எங்களுக்கு உயிரே நீதானமா. அதுக்கப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லம்மா. ஏம்மா கண்ணு, இந்த அப்பா விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்தது? காதல் மட்டும் உலகம் இல்லம்மா. அருணா, என் பொண்ணு உயிரோட இருக்காதா இல்ல செத்துட்டாலும் பாக்குங்கடா. அவ எப்படி கிடக்குறான் பாடுறா, எப்படி உருக்குலைஞ்சு கிடக்குறான்னு பாடுறா. அவ வாட பிறந்தவடா. ஒன்ன மாதிரி நாதாரி நாய்க்காக அவ ஏன்டா சாகணும்? டேய், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்ட நீ இனிமே உயிரோட இருக்க கூடாதுடா. என்ன பண்றீங்க? ஆத்திரத்துல அவரை கொலை பண்ண போறீங்க. என்னங்க அப்பா விடுங்கப்பா. என்ன ஏன் காப்பாத்துனீங்க? நான் மனசார தமிழை நேசிச்சிட்டேன். இனிமே என்னால மறக்க முடியாதுப்பா. அவர் இல்லாம வாழவும் முடியாது. தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்களே. ஏங்க விட்டுடுங்க. அவரை விட்டுருங்க. அப்பா அவரை விட்டுருங்கப்பா. அவரை விடுங்க. இந்த ஜென்மத்துல உங்க ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாதுப்பா. அதனால என்ன நீங்க கொன்னுடுங்க. அடுத்த ஜென்மத்துல உங்க மகளா பிறந்து உங்க ஆசை நிறைவேற்றுறேன். என்ன கொன்னுடுங்கப்பா. என்ன கொன்னுடுங்க. ப்ளீஸ். அப்பா சார், என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஆமாம், உங்கள் பேர் என்ன? எதுக்கு? ஆனால் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டத்துறீங்கன்னு உங்கள் முகமே சொல்லுதே. சூரியனாக இருக்க வேண்டிய முகம் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. யோ, நான் எப்படி இருந்தா உனக்கு என்னையா? முதல்ல எடுத்து காலி பண்ண. மனசில் கவலையாக இருந்தா எல்லாம் இப்படித்தான். நமக்கு உதவி செய்ய வந்திருக்காங்களா, உபத்திரவம் செய்ய வந்திருக்காங்களான்னு எதுவுமே தெரியாமல் கோவப்பட்டு எரிஞ்சு விடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்தா எங்கிட்ட சொல்லக்கூடாதா? வீட்டில் சண்டையா, பொண்டாட்டி தொல்லையா, அம்மா திட்டாங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப நொந்து போயிருக்க மாதிரி தெரியுதே. நிம்மதியே இல்லை, செத்துடலாம் போல இருக்குமே. ஆமா, என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு.
இந்த உலகத்துல எல்லா கவலைக்கும் காயத்துக்கும் மருந்து இருக்கு சார். வாழ்க்கையில நம்பிக்கை, புத்துணர்ச்சி தரக்கூடிய சூப்பர் மருந்தெல்லாம் இருக்கு சார். ஒரே ஒரு தடவை என் கூட வாங்க, அப்புறம் பிடிச்சி தள்ளினா கூட போக மாட்டீங்க. வாங்க சார். வேண்டாம் விடியா. ஏன் சார் பயப்படுறீங்க? பணம் எவ்வளவு ஆகுமோன்னு கவலையா? விடுங்க சார். ஏழைக்கேற்ற எள்ளுருந்து பணத்துக்கேற்ற பணியாரம் வரைக்கும் இருக்கு சார். வாங்க சார், சும்மா பயப்படாதீங்க. வாங்க விடியா. சார், எது தப்பு பண்றோமோன்னு மனசில் கவலைப்படுறீங்களா? கொலையா பண்ண போறோம். கொஞ்ச நேரம் உங்க கவலையை மறந்து சந்தோஷமா இருக்க போறீங்க. அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க. 4 பேர் சந்தோஷப்படுத்தினா எதுவுமே தப்பில்லை சார். ரோஜாவும் அப்பாவும் பண்ற டார்ச்சருக்கு மனசுக்கு நிம்மதி தேவைப்படுது. போனா என்ன தப்பு? வாங்க சார். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. சரி, வா போலாம். ஏறுங்க. என்னண்ணே கஸ்டமரா? வண்டியை நம்ம ரூட்டுக்கு. சரிண்ணே. சார், இறங்கி வாங்க. அதுக்குள்ள கனவுலகத்தோட டொயட் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க. இது இந்த வீடு. உள்ள வாங்க, சொர்க்கத்தை காட்டுறேன். தில்லை ஸ்தானத்துல கரெக்டா 10:30 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுருவேன். இங்க 12:30 மணி ஆனாலும் சாப்பாடு போட மாட்டேன்றேள். யாரும் உங்களுக்கு போட மாட்டேன்னா? சமையல் உள்ள பழையது இருக்கு, தட்டை எடுத்து வச்சுன்னு உப்பு போட்டுன்னு சாப்பிடுங்க. நேக்கென்னடி தலையெழுத்து பழையது சாப்பிடுறதுக்கு? என் பொண்ணு சம்பாரிச்சு இங்கதான் கொண்டு வந்து போட்டா. அம்மா நல்லா பார்த்து வச்சுக்க. இவதான் அந்த ஃப்ராட் பார்ட்டி வைதேகி. ஐயோ ஐயோ, லட்சுமி அம்மா என்ன காப்பாத்துங்க. நான் வைதேகி இல்லப்பா, என் பேரு அலமேலு. இரு காளி, இவ்வளவு ஒண்ணும் பண்ணாத. அதோ அங்க நிக்கிறா பாரு, அவதான் வைதேகி, நம்பர் 1 கேடி. ஐயோ லக்ஷ்மிமா, லக்ஷ்மிமா, என்ன அநியாயம் இது? ஸ்னேகா கேஷவன் கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டா. இனிமே அவன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். இவனை வெளியில போக சொல்லுங்க. என்னது ரவுடி எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு. ஐயோ பெருமாளே, அந்த கேஸ் வந்தாது பரவாயில்ல. ஏதோ ரவுடிகளை தான் கூட்டிட்டு வந்தான். நீங்க இப்படி குடிகாரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இத பாத்தியா? அன்னைக்கு பேங்க்ல இருந்து என் வீட்டை ஜப்தி பண்ண போறோம்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. நீ இன்னும் அசல் வட்டி எதுவுமே கேஸ் எனக்கு தரல. என் வீடு மட்டும் ஜப்தியில போச்சு, அப்புறம் இங்க உன் வீட்ல ஒரு பொருள் இருக்காது. எல்லாம் நடு ரோட்டுக்கு பறக்கும். உன்னை எட்டி உதைச்சு வெளியில தள்ளிட்டு நான் இங்க வந்து இருப்பேன். ஐயோ வைதேகி, வாயை திறந்து பதில சொல்லேண்டி. உள்ளங்கையில நெருப்படிய வச்சுட்டு நெருப்பு களைவாளா? உன் பொண்ணு கேசவங்கிட்ட தானே வேலை பாக்குறா. எப்படியாவது அவளை தடுக்க சொல்லுடி. சித்து வாய் மூடல, கொஞ்சம் பேசாம இருங்க. நான் இவகிட்ட பேசிக்கிறேன். என்ன சொல்ல போற? பாருங்க லட்சுமிமா, உங்க ஜப்திக்கு வராது, அதுக்கு நான் பொறுப்பு. உன் பொறுப்பெல்லாம் ரொம்ப பார்த்தாச்சு. ஆமா, எந்த தைரியத்துல இந்த வார்த்தையை சொல்ற? இந்த பாருங்க, அண்ணாவோட கௌரவத்துல எங்களுக்கு அக்கறை ரொம்ப அதிகம். அவரோட வீடோ சொத்தோ கை விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். எங்களுக்கு உதவி பண்ணவளுக்கு எந்த கெடுதலும் வர விட மாட்டோம். திரும்பிய சொல்றேன், உறுதியா சொல்றேன், உங்க ஜப்தியில போகாது. நான் உத்தரவாதம். ஒண்ணு ஆகாது, என்ன நம்புங்க. உன்னை நம்பிதானடி நடுத்தருவுல நிக்கிறோம். ஒண்ணு ஆகாதுங்கிறியே, என்ன பண்ண போற? ராவோட ராவா ஊரை விட்டு ஓட போறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சும்மா இருக்கேடா. கேசவனை ஸ்னேகா சமாளிச்சிருவா. நீங்க கிளம்புங்க, தயவு செஞ்சு போங்க. ஸ்னேகா கேசவன் கிட்ட இத பத்தி ஏற்கனவே பேசியிருக்கா. பாக்குறேன், போய் பாக்குறேன். ஏதாவது விபரீதம் நடந்தது, நீ ரோட்ல, நான் உன் வீட்ல. ஐயோ லட்சுமிமா, இந்த அரக்கனை முதல்ல கூட்டின்னு போங்க. ஆஹா, ஏன் பதட்டப்படுற? போதை தெளிஞ்சா தானா எந்திரிச்சு போயிடுவான். லட்சுமிமா, ஐயோ தலை விதி. என் வீடு மட்டும் ஜப்தியில போச்சு, அப்புறம் இங்க
இங்க உன் வீட்ல ஒரு பொருள் இருக்காது, எல்லாம் நடு ரோட்டுக்கு பறக்கும். அம்மா, ஒரே தலைவலியா இருக்குமா, காஃபி போட்டு கொடுக்கறியா? அம்மா, 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 உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எப்படி வந்த? சுத்தம். என்ன லோகத்துல இருக்கே நீ? நான் காஃபி வேணும்னு கேட்டேன், காதுல விழுந்துதா இல்லையா? என்னம்மா ஏதோ குடிய முழுகி போன மாதிரி உட்காந்துட்டு இருக்க? கிட்டத்தட்ட அப்படிதானே வச்சுக்கோடி. லக்ஷ்மி அம்மா வந்திருந்தா. லக்ஷ்மியா? ஏன்? சொக்கலிங்க அண்ணா நமக்கு எத்தனையோ உதவி பண்ணிருக்கார். அப்பெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. அந்த பாவி மகேஷ்க்கு நீ பணம் வாங்கி கொடுத்த, அதுல இருந்து அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை. அந்த பிரச்சனையில பாவம் அந்த கேசவன் கிட்ட மாட்டின்னு முழிக்கிறார் அவர். நான் கேசவன் கிட்ட டீடைல்டா பேசிட்டேம்மா. அவரால சொக்கலிங்கம் சாருக்கு எந்த தொந்தரவும் வராது. அந்த கேசவன் ஒண்ணு ஏமாத்துறான். அவன் அப்படி நினைக்கல. அவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. சொக்கலிங்க அண்ணாவத்துக்கு பேங்க்காரன் ஜப்தி நோட்டீஸ் அமைச்சிருக்கான். அதுக்கு கேசவன் தான் காரணமா. அந்த லக்ஷ்மி அம்மா அந்த நோட்டீஸை கொண்டு வந்து என் மூஞ்சில போட்டு பேயாட்டம் ஆடிட்டு போறா. நல்ல நாள்லயே நம்மள கண்டு அவளுக்கு பிடிக்காது. இந்த ஜப்தி நோட்டீஸ் வேற வந்துடுதா, வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போறாடி. அம்மா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குமா? நான் கேசவன் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுனால அவன் சொக்கலிங்கம் சார் மிரட்ட மாட்டேன்னு உறுதியா என்கிட்ட சொன்னானே. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதையே சொல்லிட்டு இருக்காதடி. ஏதாவது பண்ணு. மா, நான் என்னமா பண்ண முடியும்? நான் என்ன பணத்தை என்கிட்ட வச்சுன்னு வஞ்சனையா பண்ணிட்டு இருக்கேன்? இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தான் நான் அந்த ஆள்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சொக்கலிங்கம் சாரை இனிமே அவன் மிரட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு தான் பல்ல கடிச்சுன்னு பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்க? எனக்கு தெரியாது ஸ்னேகா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. அந்த கேசவனை தடுத்து நிறுத்து. அம்மா, கேசவன் கிட்ட நான் ஏற்கனவே இங்க பேச வேண்டாம், ரூம்குள்ள போய் பேசலாம். எந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசினாலும் இங்க இருக்கிறவளுக்கு கழுகுக்கு மூக்குல வேர்க்கிற மாதிரி வேர்த்து விடுறது. இந்த ஆத்து செவுத்து கூட கண்ணு காது வாய் மூக்கு எல்லாம் இருக்கு. வா. இது என்ன பிரீஃப் கேஸ் வெயிட்டா இருக்கே? ஏதாவது பணம் காசா இருக்குமோ? சே சே, பிரீஃப் கேஸ் நிறைய பணம் எப்படி வரும்? ஆபீஸ் ஃபைலா இருக்கும். கேசவன் நன்னா புழிஞ்செடுக்கிறான்னு நினைக்கிறேன். அலமேலே, இந்த மாதிரி மத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்டு கேட்டு உன் காது ரெண்டும் கேட்காம போயிருப்போம். மத்தவங்கள மதிக்காம எடுத்தெறிஞ்சு பேசி பேசி உன் வாய் பேச முடியாம ஆக போகுது. தில்லை ஸ்தானத்துல உங்க வீட்டுல, அதான் உங்க ஆத்துல ஒரு நிமிஷம் கூட ஒழுங்கா உட்காந்துருக்க மாட்டேன். அக்ரஹாரத்தை சுத்தி சுத்தி ஏர்வலம் வந்திருப்பியே. ஏய் கிழவி, ஏன் உண்மையை சொன்னா உடம்பு எரியுதா? ஸ்னேகா, என்ன போட்டிடுது? என்ன இருக்குது இதுக்குள்ள? ஐயோ பெருமாளே, பகவானே, ஏதுடி இவ்வளவு பணம்? ஆபீஸ் பணமா? 5 லட்சம். பேங்க் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்தது. கேசவனும் ஆபீஸ்ல இல்ல. ஆபீஸ்லயே இருந்தா ரிஸ்க்னு சொல்லிதான் நான் நம்மதுக்கு எடுத்துன்னு வந்தேன். அங்க இருக்கிறத விட உலக மகா திருடிலாம் இந்த ஆத்துல இருக்கா. அலமேலு கண்ணுல இந்த பணம் பட்டது, எடுத்துன்னு ஊரை விட்டே ஓட்டிடுவா. ரொம்ப சந்தோஷம். அப்படியாவது அவ இந்த ஊரை விட்டு தொலையட்டும். வாழ்க்கையே உனக்கு விளையாட்டு தானடி? உனக்கும் தாமா விளையாட்டு, நீயும் தான் விளையாடுற. என்ன, நீ கஷ்டத்தை பெருசுப்படுத்தி அழுதுன்னு இருப்ப, ஆனா நான் சந்தோஷத்தை பெருசு பண்ணி சிரிச்சுட்டு இருப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு என்னடி குறைச்சல் ஸ்னேகா? அழகா இருக்க, புத்திசாலியா இருக்க, துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கையெல்லாம் அபரீதமா இருக்கு. அப்புறம் ஏண்டி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? புரியறதுமா, நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியறது. நல்ல அழகிக்கு ஒரு புருஷன் கிடைக்க மாட்டான்னு லோகத்துல ஒரு பழமொழி இருக்கு. ஒருவேளை நான் பெரிய அழகி போல இருக்கு. மகேஷை விட்டுடும், திருந்திடுவ. ஆ, உயிரை விட்டுடுன்னு சொன்னியா? என்ன சொன்ன? காதுல சரியா விழல. உன்னை திருத்தவே முடியாதுடி. முதல்ல கேசவ விஷயத்தை கவனி. போய் காஃபி எடுத்துன்னு வரேன். இந்த பணத்தை வச்சு
சொக்கலிங்கம் சாரோட கடனை அடிச்சிட்டா நிம்மதியா இருக்கலாம்ல? அம்மா, நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு வரேன். எனக்கு காஃபி எதுவும் வேண்டாம். மணி 5 ஆகுது. மகேஷை பத்தி எந்த தகவலும் காணோம். எங்க போனாரு, என்ன ஆனாரோ? ஹலோ. ஹலோ, நான் மகேஷ் வைஃப் ரோஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். அது மகேஷ் அங்க வந்தாரா? இன்னும் வரலீங்களே. நான் காலையிலே வர சொல்லியிருந்தேன். கேஸ் விஷயமா செலவு கொஞ்சம் பணமும் கேட்டிருந்தேன். இன்னும் வரவே இல்லை. வரலையா? ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஹலோ. ஹலோ, நான் ரோஜா பேசுறேன். நீயா? நீ எதுக்கு பேசுற? மகேஷ் அங்க வந்தாரா? ஏய், என்ன விளையாடுறியா? நினைச்சப்பலாம் அந்த கடங்கார வந்துட்டு போறதுக்கு இதுன்னு அவன் அப்பாட்டி வீடா? அவன் தொந்தரவே வேண்டாம் தானே அவனை உன் கூட அமுச்சு வச்சேன். இப்ப ஃபோன் பண்ணி வந்தானான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவரை இங்க காணோம். அங்க காணும்னா இங்க ஃபோன் பண்ணி கேப்பியா? அவன் இங்க வந்தான்னா தொடப்பக்கட்டையில அடிச்சு விரட்டி விடுவேன். மானம் உள்ள மனுஷனா இருந்தா இங்க வர வேண்டான்னு சொல்லு. அவனுக்கு எது மானம்? சோரண கட்டவன். இத பாருங்க, அதிகமா பேசாதீங்க. அவர் அங்க வந்தாரா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஏய், யார் அனாவசியமா பேசுறா? மேன கேட்டு சும்மா இருந்தவள போனை போட்டு வாயை கலந்துட்டு அனாவசியமா பேசாதீங்களாம். அவன் இங்க வரல, போதுமா? போனை பண்ணி உயிரை வாங்குறா. அவன் பேரை கூட சொல்லாம 4 நாள் நிம்மதியா இருந்தேன். ஆமா, பேரை கேட்ட உடனே திகு திகு திகுன்னு பத்தி நெறிய தொடம்பலாம். போதும், நிறுத்துடே. உன் கதா காலட்சேபத்தை ஆரம்பிச்சிடாத. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஸ்னேகா புருஷன் தேடிட்டு வருது, அடியாள் வருது, கேசவம் வருது, சொக்கலிங்கம் வருது. வீடே ஒரே ஆம்பளை மயமாயிடுது. என்ன மானங்கெட்ட இளவு குடும்பமோ. அம்மாவும் பொண்ணு அடிக்கிற கூத்து நேக்கு கொமட்டிண்டு வருது. பெருமாளே, லோகத்துல இருக்கிற புருஷாலையெல்லாம் இவாளண்டு இருந்து காப்பாத்து. உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு, வச்சுக்கிறேன். என்னத்த வச்சுக்க போற? ஆடி போடி. வச்சுக்கிறாளாம், வச்சுக்க. நான் சொல்றத கேளு. எனக்கு பணம் தான் முக்கியம், கஸ்டமர்ஸ் முக்கியம் இல்லை. பணம் கொடுக்க மாட்டேன்னு வாயில சொல்றானா? வாயோட. உன் சட்டையை பிடிக்கிறானா? கையோட. இதப்ப உன்னை பணம் வாங்கிட்டு வரதுக்காக தானே சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன? பணத்தை வாங்கிட்டு வா, போன வை. புல்ஷிட். ஏய் வாஸ்னேகா, என்ன கையில பெட்டியோட? ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டியா? நான் எங்கேயும் போல சார். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க கிளம்பி ஊருக்கு போயிடுவீங்க போல இருக்கு. புரியலையே. இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. எப்படி? யாருக்கு? எதுக்கு? இந்த பணத்தை உங்க ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட் அண்ட் கிளையண்ட் மிஸ்டர் சுந்தரம் கொடுத்தாரு. யாருக்கு? எனக்கு தான். லஞ்ச பணம். நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற வேலுச்சேரி சைட்டோட கான்ட்ராக்ட் அவருக்கு வேணுமா? அதை நான் தான் முடிச்சு கொடுக்கணுமா? அதுக்கு தான் இந்த பணம் லஞ்சமா கொடுத்திருக்காரு. சுந்தரமா இப்படி பண்ணா என்னால நம்ப முடியலையே. இது உங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம், ஆனா சுந்தரத்துக்கு இது பழசு. எனக்கு முன்னாடி இந்த சீட்ல உட்கார்ந்து இருந்தவங்க சுந்தரம் கிட்ட இருந்து ரெகுலரா 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதே பழக்கத்துல தான் எனக்கும் கொடுத்தாரு. இவ்ளோ பெரிய கான்ட்ராக்டுக்கு 5 லட்சம் போறாது, 10 லட்சம் வேணும்னு நான் கேட்டேன். அதையும் கொடுக்கறேன்னு சொன்னாரு. இன்னமும் ஆரம்பிக்காத கட்டிட வேலைக்கு லஞ்சமே 10 லட்சம் கொடுக்கறாருன்னா அவர் எவ்வளவு லாபம் சம்பாதிப்பாரு யோசிச்சு பாருங்க. இது யாரோட பணம்? உங்க பணம். உங்க நண்பர் உங்க முதுகிலே குத்துறாரு. நீங்க எவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பணம் எல்லாம் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருந்தா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் உங்க கையை விட்டு போன பணம் மொத்தம் எவ்வளவு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார்.
தயவு செஞ்சு கண்ண முடின்னு பிசினஸ் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் நன்ன யோசிச்சு முடிவெடுங்க. நான் வரேன். ஸ்னேகா வெயிட். நான் ஆஃபீஸ் விஷயமா ஊருக்கு போகிறேன். வரத்துக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் ஆஃபீஸ் நிர்வாகத்தை நீ தான் பார்த்துக்கணும். சார், நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு நோ நோ இருந்தேன்? நோ நீங்க நோ. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உடனே புறப்படணும். ஈவினிங் ஆஃபீஸை விட்டு போகும்போது ஆஃபீஸை முடி கீயை நீயே வச்சுக்கோ. பத்திரம். ச்சே, என்ன மனுஷன் இந்த கேசவன்? நம்மகிட்ட கிடைச்ச பணத்தை மொத்தமா அவனுக்கு தூக்கி கொடுத்துருக்கோம். 1 2 5 லட்சம். அதுக்கு ஒரு நன்றி உணர்வு இல்ல, ஒரு ரியாக்ஷனும் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் அது கூட இல்ல. ஏதாவது பெரிய கலாட்டாவாகும்னு நினைச்சா இப்படி ஆயிடுதே. ஸ்னேகாவை வேலைக்கு வச்சது கரெக்டு தான். இனிமே எந்த கவலையும் இல்லாம வெளியில போகலாம். ஸ்னேகா, இனிமே இந்த கம்பெனிக்கு நீ தான் முதலாளி. இது உன் ஸ்தாபனம். ரோஜா, என்னம்மா மணி 7 ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? ஏன் சோர்வா இருக்க? மகேஷ காணும் மாமா. நான் ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் என் மேல கோவப்படுவ. என் வாயை கலராதம்மா, நீ கிளம்பு ப்ளீஸ். மாமா, ஏன் அவரை இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க? ஒரு காலத்துல அவரை எவ்வளவு நேசிச்சீங்க, இப்ப சுத்தமா மாறிட்டீங்க மாமா. காலம் மாறும்போது மனுஷனும் மாறித்தாம ஆகணும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, இது நியதி. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குமா? இது வரைக்கும் உனக்கு தெரியாத ஒரு உண்மைய இப்ப நான் சொல்றேன். என்னதான் எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டு பறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். உன் புருஷனை நீ திருத்தி வாழ வைக்கணும்னு என்னதான் முயற்சி பண்ணாலும் ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. ஏ, அவன் ஜாதகத்துல அவன் இப்போ திருந்த மாட்டான்னு இருக்குது. இன்னும் அவனுக்கு 1 வருஷத்துக்கு நேரம் சரியா இல்லையாமா. அவன் தொட்டது எதுவுமே வழங்காது, நினைச்சது எதுவும் நடக்காது. அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிம்மதி போயிடும், கெட்ட பேர் வந்துடும். அவன் நம்ம கூட இருந்தான்னா நமக்கும் எந்த நல்லதும் நடக்காது. இந்த ஆபீஸும் நம்ம வீடும் உருப்படாம போயிடும். ஜோசியர் சொன்னாரா? இதெல்லாம் கண்கூடா நடக்குதே. அவன் கொஞ்ச நாளைக்கு நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. அவன் கெட்ட நேரம் முடிஞ்சு கிரக நிலையெல்லாம் மாறினதும் அவனே உன்னை தேடிக்கிட்டு வருவான். அது வரைக்கும் உன் மனச கல்லாக்கிக்கிட்டு இருமா, வேற வழி இல்ல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறமா, எந்த சூழ்நிலையிலையும் அவன் வேறொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம நம்ம பாத்துக்கணும். அப்படி மீறி கட்டிட்டான்னா அது அவன் உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிடும். இதுவும் ஜாதகத்துல இருக்கு. மாமா, இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாதா? இப்போதைக்கு வேடிக்கை பார்க்கறது ஒண்ணுதான் பரிகாரம்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஆறுதலுக்கு சனீஸ்வர பூஜை, திருநள்ளாறு போலாம். நீ கவலைப்படாதம்மா, அவன் கெட்ட நேரம் முடிஞ்சதுமே அவனே திருந்தி உன்கிட்ட வருவான். எது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்பதான் நடக்கும். எதுவுமே நம்ம கையில இல்ல. நீ கவலைப்பட்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. உன் மனச ஆபீஸ் பக்கம் திருப்பு, உற்சாகமா இரு, ஜெயிக்கிறத பத்தி யோசி, வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு. இப்போ cheer up, கிளம்பு. ஜீவா நமக்காக காத்துட்டு இருப்பா. கிளம்புமா. வாயா, என்னையா
பார்ட்டியை கூட்டினு வரேன்னு சொல்லி வெறும் கை வீசிட்டு வந்திருக்கேன். அக்கா புதுசா ஒரு பார்ட்டிட்டு வந்திருக்கேன். யாரையா அந்த புது பார்ட்டி? ஓ, மகேஷ் தம்பி. வா 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 வா. எப்படி இருக்கே? என்ன தம்பி நீ நம்ம அட்ரஸ் மறந்துட்டியா? நான் வந்து இவரை இதுக்கு முன்னாடியே தெரியுமா? அட என்னய்யா நீ? இவர் நம்ம பழைய கஸ்டமரையா? இந்த வேடந்தாங்கல்ல பழம் தின்னு கொட்டை போட்ட பல பறவைகள்ல இதுவும் ஒண்ணு. ஆனா இது காக்காவோ குருவியோ கிடையாதுடா. இது ராஜாளி பறவை. வீரலட்சுமி, ம், நான் இங்க வந்திருக்க கூடாது. ஏதோ தெரியாம ஒரு தடுமாற்றத்துல இங்க வந்துட்டேன். நான் போறேன். மகேஷ் தம்பி வாயா. விடுங்க. என்ன எங்க ஓடுறீங்க மகேஷ் தம்பி? உங்களை பார்த்ததும் ஒத்தாளா நின்ன எனக்கு 10 ஆள் பலம் வந்த மாதிரி இருக்கு. விடுங்க, நான் போறேன். வீரலட்சுமி, என்ன விட சொல்லு. எங்க வேற ஒரு வேடம் தாங்களுக்கா? வேண்டாப்பா, உன்னை சுத்தி சிட்டுகளை பாத்தியா? எல்லாம் புது சரக்கு. ஜோடி பறவை கிடைக்காம துடிச்சுக்கிட்டு இருக்கு. வீரலட்சுமி, நான் பழைய மகேஷ் கிடையாது. என்ன விட சொல்லு. ஆனா நான் அதே பழைய விஜயவாடா வீரலட்சுமி தான். நமக்கு அதே பழைய தொழில் தான். ஆமா, நீ ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விடுங்க. அட, பச்சை மரத்துக்கும் பட்டை மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமலா நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, மல்லிகான்னு யாரோ ஒருத்து கூட உன் போட்டோ நான் பேப்பர்ல பார்த்தேனே. ஸ்னேகா விட்டுட்டியா? அத பத்தி உங்ககிட்ட பேச நான் விருப்பப்படுறேன். அதானே பார்த்தேன். இங்க பேச்சு கம்மி, செயல் அதிகமா இருக்கணும். சரி, பரவாயில்ல. இந்த ரெண்டுத்திலையும் யாராவது ஒருத்தைய செலக்ட் பண்ணிக்கோ. இல்ல, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல தம்பி, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. பார்க்கல வாழ்க்கையை எடுத்து போய் படுத்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, அதான் பணம் கொண்டு வரலையா? பரவாயில்ல மகேஷ், இப்போ எல்லாம் நானு கிரெடிட் கார்டு கூட வாங்கிக்கிறேன். ஆமா, நீ எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்க? அடி பாவி. சரி விடு, உனக்கு அது கூட ரிடக்ஷன். மெதுவா கொடுத்தா போதும். உனக்கு ஏத்த ஆளு பவர் ஹவுஸ் பத்மாதா. பத்மா, பவர் ஹவுஸ் பத்மா. வரேன். வா அம்மா, வா கண்ணு, வா 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 வா. விடுமா. விடு. மகேஷ் தம்பி, பத்மா. ஏய், உனக்கு புது பார்ட்டி, இந்த வீட்டுக்கு பழைய பார்ட்டி. கவனிச்சுக்க. வாங்க சார். மகேஷ் தம்பி, உங்களை நம்பி ஒரு பவர் ஹவுஸையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பார்த்து போமா. போங்க தம்பி, போங்க. ஏய் பத்மா, பாத்துடி, பெரிய பார்ட்டி. கிரானைட் கம்பெனி ஓனர். பாத்தி மடக்கி போடு. என்ன? சரிக்கா.